Iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமால வர்ற பார்ட் 2 படங்களுக்கும் ராசியே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ரசிகர்கள் கூட இந்த ஒரு படத்தோட பார்ட் 2க்காக ரொம்ப மாசமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் என்ன பேசி இருக்கு, எப்படி இருக்கு, ரசிகர்களோட காத்திருப்புக்கு பலன் கிடைச்சதா இல்ல பல்பு கிடைச்சதா அப்படிங்கறத அலசி ஆராய போகிறது தான் இந்த வீடியோ. இது மூவி ரிவ்யூ. நாம அலச போகிற அந்த படம் விடுதலை பார்ட் 2. யாருன்னு பாரு. ஒரு காமெடியனா இருந்த நடிகர் சூரிய ஹீரோவாக்கி கூடவே பெருமாள் வாத்தியாருங்கிற ஒரு முக்கியமான ரோல்ல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை நடிக்க வச்சு டைரக்டர் வெற்றிமாறன் கொடுத்த மிக பெரிய மெகா ஹிட் படம் தான் விடுதலை. அந்த படத்தோட தொடர்ச்சியா தான் இந்த விடுதலை பார்ட் 2 படம் உருவாகி இருக்கு. விடுதலை படத்தோட முதல் பாகத்துல மிகப்பெரிய போராளியான பெருமாள் வாத்தியாரா இருக்கிற விஜய் சேதுபதிய சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் சூரி உதவியோட போலீஸ் பிடிக்கிறாங்க. யார் இந்த வாத்தியார், இவரை ஏன் போலீஸ் பிடிச்சாங்க, இவருக்கு இதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்விகளோட தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த விடுதலை பார்ட் 2 படத்துல ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியாரு எப்படி ஒரு சமூக போராளியா மாறுறாரு, இடதுசாரி கம்யூனிச கொள்கைகள் மேல அவருக்கு ஏன் ஈர்ப்பு வருது, அவரை போராளியா மாத்தின சம்பவம் என்ன, போராளியா மாறுற அவரு அரசாங்கத்தை எதிர்த்து என்னென்னலாம் பண்றாரு, எதிர்த்து கேள்வி கேட்கறனால இவரை அரசு என்னவா திருச்சி முத்திர குத்துது, இவரை போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு போன்ற கேள்விகளுக்கு விடைதான் இந்த விடுதலை 2. அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம். இப்ப வரைக்குமே ஒவ்வொரு காலகட்டத்துல எதனா ஒரு சிஸ்டம் ஒரு சில வர்க்கத்தை சேர்ந்த மக்களை ஒடுக்கியும் அடக்கியும் வச்சுட்டு தான் இருக்கு. ஆனா இந்த சிஸ்டம்களுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளினா அது ஜமீன்தாரி சிஸ்டம் தான். அந்த முறையை எதிர்த்து நின்னு போராடுற ஒரு போராளியா தான் இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு. இந்த அரசியலை தன்னோட சினிமால பேசினதன் மூலமா அந்த ஜமீன்தாரி சிஸ்டம்க்கு மட்டும் சாட்டையடி கொடுக்காம இப்ப வரைக்கும் அங்கங்க வேற வேற பெயர்கள்ல நடந்துட்டு இருக்கிற அடக்குமுறைகளுக்கும் சேர்த்தே தான் சாட்டையடி கொடுத்திருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒண்ணு சேர்க்கிற வேலையை நாங்க செய்ய ஆரம்பிச்சப்போ விடுதலை படத்தோட முதல் பாகத்துல சூரி தான் ஹீரோ. ஏன்னா அவரை சுத்தி தான் மொத்த கதையும் நடக்கும். ஆனா இந்த ரெண்டாவது பாகத்துல விஜய் சேதுபதி தான் ஹீரோ. ஏன்னா அவரை சுத்தி மட்டும்தான் மொத்த படமும் நகருது. விஜய் சேதுபதி தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படிங்கறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு ஏஜுக்கான பல கெட்டப்புகள்ல வருவாரு. அந்த ஒரு கெட்டப்புக்குமான பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. விட்டா படம் பார்க்குற ஆடியன்ஸே வாங்க நாங்களும் உங்க கூட சேர்ந்து போராடுறோம் அப்படின்னு கிளம்புற அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமா பெருமாள் வாத்தியாராவே வாழ்ந்திருக்காரு மனுஷன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். நடிகர் சூரி அவருக்கு இந்த படத்துல பெருசா வேலை இல்லைனாலும் பெருசா வசனம் இல்லைனாலும் தனக்கு கிடைக்கிற ஒரு சின்ன கேப்ல கூட ஹெவியா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நானும் இந்த படத்துல ஹீரோ தான் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. மஞ்சு வாரியர் இவங்க இந்த படத்துல முதல்ல ஒரு தோழரா வராங்க. அப்புறம் விஜய் சேதுபதியோடைய மனைவியா ஒரு போராளியோட மனைவியா வர்றாங்க. தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே அழகாவும் நேர்த்தியாவும் பண்ணியிருக்காங்க. இவங்களை விட்டா இந்த ரோல் பண்றதுக்கு வேற ஆள் இல்லைன்னு நமக்கு தோன்ற அளவுக்கு அவங்களோட நடிப்பு இருந்துச்சு. அதுலயும் விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் இடையே இருக்கிற காதல் காட்சிகள் ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா நடிகர்களும் அவங்களோட ரோலை அழகா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் ராஜீவ் மேனன் மற்றும் கென் கருணாஸோட நடிப்பு ஒரு படி மேலேயே இருந்துச்சு. பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத, சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. முரேசன் மறுபடியும் நீங்க தானா? இந்த படத்துல ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால படத்துக்கு சென்சார் போர்டு A சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. விடுதலை படத்தோட முதல் பாகத்தப்பவே குழந்தைங்களை தியேட்டர்ல அனுமதிச்சதுனாலையும் அனுமதிக்காததுனாலையும் நிறைய இடங்கள்ல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதனால இங்க இந்த இடத்துல தெளிவா சொல்லிடுறோம், இந்த படத்துக்கு குழந்தைங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போக வேண்டாம். வன்முறை எங்க மொழி இல்லை, ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும்.
இந்த விடுதலை 2 படத்தோட பிளஸ்கள்னா நிறையவே இருக்கு. முதல் பிளஸ் கான்டென்ட். ஒரு தனி மனிதனுக்கு சேர வேண்டிய அடிப்படை உரிமைகளை அவனுக்கு கொடுக்க பல சமூக போராளிகளோட உன்னதமான தியாகம் இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் அப்படிங்கிற மாதிரி அது திரையில தைரியமா சொல்ல நினைச்சதுக்கே பாராட்டுக்கள். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். ரெண்டாவது பிளஸ்னா மேக்கிங். அதுலயும் ஸ்பெஷலா சொல்லணும்னா கேமரா ஒர்க். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர ஷூட் அவுட் காட்சிகளா இருக்கட்டும், மலையில எடுக்கப்பட்ட காட்சிகளா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்கு. மூணாவது பிளஸ் இந்த படத்தோட வசனங்கள். நிறைய இடங்கள்ல ரொம்பவும் உணர்வு பூர்வமாகவும் தீப்பொறி பறக்கிற மாதிரியும் இருந்துச்சு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. நாலாவது பிளஸ் நம்ம இசைஞானி இளையராஜாவோட மியூசிக். இந்த படத்துல பாடல்கள் பெருசா தேவைப்படல அப்படின்னாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்ல ராஜா சார்னா ராஜா சார் தான் அப்படின்னு தோண வச்சுட்டாரு. சரி, ரிவ்யூ ஆரம்பிச்சதுல இருந்தே வெறும் பாசிட்டிவே சொல்லிட்டு இருக்கீங்களே, படத்துல அப்ப மைனஸே இல்லையான்னா இருக்கு, மைனஸ் இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னா அது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அதை சொதப்பின ஸ்கிரீன் பிளே, லாகிங் ஆன எடிட்டிங், வளவள வசனங்கள், இதெல்லாம் தான் இந்த படத்தோட மைனஸ்கள். கத்தி படத்துல கம்யூனிசம்னா என்னன்னு ஒரு பொண்ணு கேட்கும். அதுக்கு விஜய் 2 வரியில நம்ம சாப்பிடுற இட்லியை வச்சு ஒரு உதாரணம் சொல்லுவாரு. ஆனா இந்த படத்துல கம்யூனிசம்னா என்ன, அதோட கொள்கை என்ன, அவங்க எதை கேட்டு போராடினாங்க, அதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் பொறுமையை சோதிக்குது. இந்த கதையோட போக்குக்கு இதெல்லாம் அவசியம்தான் அப்படின்னாலும் ஓவர் பிரீச்சியா நான் புரிய வைக்கிறேன்னு விஜய் சேதுபதி பேசிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் சலிப்பை கொடுக்குது. கூடவே ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்க்கு போன ஒரு ஃபீலையும் கொடுத்துச்சு. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. ஒட்டுமொத்தமா இந்த விடுதலை 2 படத்தை பத்தி சொல்லணும்னா, எப்படி வாழ்க்கையில முதல் பாதி கஷ்டப்பட்டு உழைச்சா பிற்பாதி நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பல்ல கடிச்சிட்டு தாண்டிட்டீங்கன்னா ஒரு தரமான செகண்ட் ஹாஃப் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். கெட்டதும் பண்றான், நல்லதும் பண்றான், இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா.